ஹலோ டிஜி ஸ்குவாட். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குற்றாலம். இது எங்கே இருக்குன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலம். இட் இஸ் அ ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க மெயின்லி குளிக்கிறதுக்கு தான். சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுவும் மழை சீசனில் நவர். பிகாஸ் ஏன் அப்படின்னா அது ரொம்ப பெருக்கெடுத்து வரும். ஈவன் ஆள் மிஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேக் ஸ்டோரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை 6. இது வந்து ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்காண்டி நாங்கள் இந்த குற்றாலம் விசிட் பண்ணியிருந்தோம். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, வந்து சீனரி வேறு லெவலில் இருக்கா. இந்த குற்றாலம் எதுக்கு மேக்ஸிமம் வராங்க அப்படிங்கிறது இதிலே தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே அங்கே ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே கார்ட்ஸ். ஓகே, அந்த கார்ட்லேருந்து மூலிகை தண்ணி மூலமாக வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது ரொம்ப கிரேட்டாக இருக்கும். டன். ஸோ இப்போ வந்து சிறுவர் பூங்காவுக்கு குற்றாலத்தில் வந்துட்டோம். பெர் ஹெட்டு 10 rupees தான். அண்ட் ஃபஸ்ட் டே கொலம்பஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பெர் ஹெட்டுக்கு 60 rupees, 60 ரூபா கொடுத்து நாங்கள் ஏறியாச்சு. ஒருத்தவங்க மட்டும்தான் வரல, மற்ற எல்லோரும் ஏறி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்களே அந்த விளாகை பாருங்கள். சின்ன பையலாம் இருக்கானுங்க. ரோலர் கோஸ்டர்ல தூக்கிட்டு போன வேண்டாம், இதுதான் பெரிய மேட்ரா. சின்ன பையன்லாம் ரொம்ப எனர்ஜியா இருக்கானுங்க. என்னடா பண்ண என்னடா யாரோமா எந்திரிப்புமா எந்திரிக்கதா அதேதான். ஆனா இது எப்படி இல்லல, லேண்டிங்கா ஒரு ஸ்டெப் இருந்துச்சு நல்லா இருக்கும். செல்ல கேட்ச் பிடிக்கா, செல்ல கேட்ச் பிடி. தம்பி நிக்காம பாடுறா. சூப்பர்ரா சூப்பர்ரா. சிரிப்பு தாண்டா வருது. எனக்கு போதமா பண்றீங்க. ஓகே என்ன பிடிக்க முடியல. போட்டு நினைக்கிறேன். போட்டு
தான் ஃபஸ்ட்டுங்கன்னே இல்லை மெரிச்சோடி நடந்த நேரத்துக்கு ஆகுமா அவ்வளோதான் அங்கே வாமிட்டு இருக்கு யாரு உளுந்துடாதப்பா அடிச்சு மழை தோத்த ஆரம்பிச்சுட்டு ஓகே வாங்க குற்றாலம் வாங்க சந்தோஷமா இருங்க இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. ஸோ ஃபைனலாக கொலம்பஸ் ரைட் முடிச்சாச்சு. இப்போ வந்து ரேபிட் கேஜில் பார்க்குறோம். ஆக்சுவலி இங்கே 2 ரேபிட் தான் இருக்குது. அண்ட் அதோட ஹெல்த்தினஸ் கரெக்டாக தான் இருக்குது. பட் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இல்லை. பட் இருந்தாலுமே ரேபிட்ஸுக்கு நல்லா சாப்பாடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பூச்சிட்டிக்காக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ காமாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரியலி அமேசிங். நெக்ஸ்ட் இந்த டவ் கேஜ். ஆக்சுவலி டவ்வை பராமரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பார்த்தாலே தெரியுதா? ஸோ அழகாக இருக்கு எல்லாம். சன்ரைஸும் போட்டுக்கிட்டு இருக்குங்க. சிலது கண்டுக்காமல் இருக்குது. ஒன்று மட்டும் என்னத்துக்கு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ டாடா, இதையுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் போனேன். எல்லாத்தையுமே பிடிச்சி டார்ச்சர் பண்ணிவிட்டு தென் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், ஸ்டே டியூன்ட்.